அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேஸை எப்படி ரீடச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸை எப்படி நம்ம எந்த ஒரு டேமேஜும் இல்லாத ஃபேஸை மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்ட பிறகு ஃபில்டர் அதர் ஹை பாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதில் ரேடியஸ் 9 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு திரும்பி ஃபில்டர் பிளர், அதில் கஷியன் பிளர் கொடுங்க. இதில் 2 ரேடியஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்ட பிறகு கண்ட்ரோல் ஐ கொடுத்து இது மாதிரி இன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு லீனியர் லைட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த கீழே காமிக்கிறீங்க இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நெகட்டிவ் மாஸ்க் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ ஃபேஸில் ப்ரஷ் பண்ணுங்கள். தொடர்ந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் கிளியர் ஆகும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃபேஸோட டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள். பொறுமையாக ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ரேடியஸ் ஒரு 50 வச்சுக்கோங்க. ப்ரஷோட ரேடியஸை 50 வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ் கிளியராக வரும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? முன்னே இருந்த ஃபேஸுக்கும் இப்போதையும். ஸோ ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. எப்படி டேமேஜ் ஆன ஃபேஸையும் நம்ம கிளியராக கொண்டு வந்துடலாம். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட முடியும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.